வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், தேமுதிக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் அக்கட்சி நிறுவன தலைவர் விஜயகாந்த் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அரசியல் கட்சிகள்லாம் பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டணுன்றது ஒரு தேர்தல் கமிஷனுடைய வழிகாட்டுதல்கள் ஒன்னா இருக்கு. அதனால எல்லாருமே கூட்டுறாங்க. அதிமுக பொதுக்குழு கூட இப்போ 26ஆம் தேதி கூட்டுறதா இருக்காங்க. ஸோ அது ஒரு நடைமுறை, சாதாரண ஒரு நடைமுறை. அது தேர்தல் கமிஷன் வழிகாட்டுதல். ஆனா தேமுதிகவை பொறுத்த மட்டும் அது விஜயகாந்தோடைய உடல்நிலை சரியில்லை. அது 2014க்கு அப்புறம் அதோட கட்சி ஒரு நெகட்டிவான ஒரு சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது தான் நம்ம பார்க்கறோம் நம்ம. ஸோ அதற்கான எதிர்காலம், அது எந்த பர்பஸ்க்காக அந்த கட்சி ஏற்படுத்தப்பட்டது, கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணின்னு விஜயகாந்த் ஆரம்பிச்சாரு. ஒரு 10% ஓட்டு வரையும் வந்தாரு. 2011 அதிமுகவோட சேர்ந்தாரு. அப்போ எதிர்கட்சி தலைவராக வந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுகவோட மோதல் 2014 மக்கள் நல கூட்டணி, 2016 அந்த ஒரு தனியாக கூட்டணி அமைச்சாரு. பட் அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாதனால அவருக்கு எதிர்காலம் தேமுதிகவின் எதிர்காலம் மட்டுமல்ல, விஜயகாந்தோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால இப்போ அந்த கட்சியோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதோடைய தேவை அல்லது அதோட இருப்பு தமிழ்நாட்டுக்கு அவசியமான ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த ஓட் பேங்கை பிடிக்கிறதுக்கு சீமான் போன்றவர்கள் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம பாஜக ஒரு புதிய சக்தியோட கொண்டிருப்பதையும் நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ தேமுதிகோட ஓட் பேங்க் ஏற்கனவே கடந்த 2 எலெக்ஷன் 19-21 பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸோ விஜயகாந்தோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் இப்பொழுது நடக்கின்ற இந்த தேமுதிகன்றது ஒரு சிலருக்காக நடத்தப்பட்ட ஒரு கட்சியாகவும் இருக்கிறத பார்க்கிறோம். அதுவும் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் சரியில்லாத நிலையில அவரை பயன்படுத்துவது, இந்த கட்சிக்காக அவரை பொதுக்குழுக்கு கூட்டி கொண்டு வருவது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மனிதாபிமான செயலாக கூட ஒரு கேள்வி எனக்கு எழுது ஆக்சுவலா. இருந்தாலுமே இந்த தேமுதிக இந்த கட்சி இருக்க வேண்டிய அவசியம், இருப்பு, அதோட தேவை போன்ற விஷயங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டம் வந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், தேமுதிக தலைவராக இருக்கிற விஜயகாந்தின் உடல்நிலை காரணமாக தான் கட்சியின் செயல் தலைவரா இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் நியமனம் செய்ய தீர்மானம் இயற்றப்பட உள்ளதா ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்துக்கு கொடுத்த அதே வரவேற்பு பிரேமலதா விஜயகாந்துக்கும் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? இல்ல, விஜயகாந்த் கொடுத்த அதே வரவேற்புலாம் பிரேமலதாக்கு இனிமேல் யாரும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. விஜயகாந்த் 2004 அவர் கட்சி ஆரம்பிச்ச போது 2005 அல்லது 2006 அவருடைய பிரச்சாரத்தெல்லாம் நேரடியாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு நிருபராக கவர் பண்ணியிருக்கேன். அவருக்கு கிடைத்த வரவேற்பு எஸ்பெஷலி வட மாவட்டங்கள்ல ஆகட்டும், அது வன்னியர்கள் மத்தியில் ஆகட்டும், பட்டியல் நிறத்தவர் மத்தியில் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சதை நான் பார்த்தேன். ஸோ அதனால அவர் ஓட் பேங்க்கும் உயர்ந்து கொண்டே போனதை நம்ம பார்த்தோம். அதனால இந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் 2011 காலகட்டத்துக்கு அப்புறம் 14, 16, 19 எஸ்பெஷலி 19, 21 காலகட்டத்துக்கு அப்புறம் எஸ்பெஷலி சீமான் அவர்கள் கட்சியோட வளர்ச்சி போன்ற விஷயங்கள், பாஜக ஒரு புதுசாக ஒரு தன்னுடைய பாஜகவை வளர்க்க எடுக்கப்படுற அந்த முயற்சிகள் போன்றவற்றின் காரணமாக தேமுதிக இந்த கட்சிக்கான அந்த ஓட் பேங்க் கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியா அவங்க கூட கூட்டு சேர்றது கூட யாரும் ரெடியா இல்லை. கடைசியில லாஸ்ட் எலெக்ஷன்ல அமமுகவோட சேர்ந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால தேமுதிக விஜயகாந்த் கிடைத்த மரியாதையோ அல்லது விஜயகாந்த் கிடைத்த பாப்புலாரிட்டியோ தேமுதிக புதிய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய அடிப்படையான கேள்வியை தேமுதிக இந்த கட்சி இருப்பதற்கான காரணமே இல்லை. எந்த நோக்கத்துக்காக விஜயகாந்த் ஆரம்பிச்சாரோ அந்த நோக்கம் அடிபட்டு போயிடுது. விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால அந்த கட்சிக்கான எதிர்காலம் ரொம்ப சூன்யமாக இருக்கிற ஒரு காரணத்தினால அது யாரை பொதுச் செயலாளராக போட்டாலுமே அது ஏதோ குறிப்பிட்ட சிலருக்காக இயங்குகிற ஒரு கட்சியாக தேர்தல் யாரோட கூட்டு சேர்ந்து கொண்டு ஒரு இடங்களோ 2 இடத்தையும் வாங்குகிற அளவு தான் அது இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. தேமுதிக கட்சியுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? அதுக்கு எதிர்காலமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். இது இவ்வளவு நாள் சொல்றதோட சுருக்கம் அதுதான். அதோட தேவை இல்லாத போயிடுது. எந்த பர்பஸ்க்காக அது உருவாக்கப்பட்டதோ அந்த பர்பஸ் காலப்போக்கில் தேய்ந்து விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக இன்னும் ரொம்ப தேய்ந்து அதோட இருப்பே ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்பது என்னுடைய கருத்து. அதனால பிரேமலதா வந்தாலும் சரி, அது தமிழ்நாட்டில் 10ஓட 11 இன்னொரு கட்சியாக இருக்கலாமே தவிர அதற்கு இனிமேலும் எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நன்றி சார். இணைப்பில் பல்வேறு தகவல்களை கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். பிரியா. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.